இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் 31 அன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி என் வீட்டில் இருக்கவங்க வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு மட்டும் கேட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ஒன்று வாங்கு இல்லையா வாங்காத. வந்து வெளியே சாப்பிட வரலான்னு வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஃபுல் டிராஃபிக், எங்கே போனாலும் செம்ம டிராஃபிக். டிசம்பர் 31 அன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி என் வீட்டில் இருக்கவங்க வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்க பிஆர் மாலுக்கு போயிட்டு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா பற்றி அடிக்கடி அந்த ப்ராடக்ட்டை போய் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிஃப்ரெண்ட் கடையில் போயிட்டு எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையுமே நான் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ஒன்று வாங்கு இல்லையா வாங்காத. வாங்குகிற அளவுக்கு நமக்கு காசு வந்தவொடனே அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு அது ஒரு ஆசைடா, அதை போய் வாங்கணும், எப்படின்னா அதை வாங்கிடுவேன்ற ஒரு வெறி தான் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போய்ட்டுருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க பார்த்து எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம ஏன் இந்த ப்ராடக்டை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்டு போனால் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுருந்த ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டில் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் அது தாண்டி இருந்தது. அது ப்ராடக்டை வந்து தொட்டு அதை பார்த்து அதை ஃபீல் பண்ணி அது சூப்பராக இருக்குது அப்படின்னு வார்த்தை சொல்லி அந்த ப்ரைஸோட விலையை கேட்டவுடனே சரி ஓகே இப்போ இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த நியூ இயருக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கி நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து நான் விஆர் மால் போனேன். அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக அந்த கடைக்கு போய் டக்குன்னு அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்டை வந்து நம்ம வாங்கியாச்சு. இது நான் வீட்டுக்கு வந்தோடனே அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்து ஸ்கெச்சஸில் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம வந்து இது கார்லேயே வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டு 45 to 12 o'clock இந்த ரேஞ்சில் வந்து நான் காரில் போயிட்டு அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். அதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். பெரிய பில்டப்லாம் பண்ணேன். பட் எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு. ஏன்னா நான் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி வந்து அந்த கதவை திறந்து வைக்கலான்னு பார்த்தா டப்பு நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சேனோ அவங்க டக்குன்னு பார்த்துட்டாங்க. ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மேலே வந்து பார்த்தா என்னோட பையனோட ஷர்ட்டு ஷார்ட்ஸ் இருந்துச்சு. வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ல உள்ள பார்த்தா நான் கடையில் ஆசைப்பட்டு கேட்டேன்றதுக்காக நியூ இயர் கிஃப்ட். நியூ இயர்க்குலாம் கிஃப்ட் புதுசா இருக்கே. அப்போ உண்மையிலே வாங்கிட்டு வந்திருக்க. இது ரெண்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு மட்டும் கேட்டு எவ்வளோ வந்து 6000. நான் பில்லு இருக்கு பாரு. டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவான் ட்ரெண்டிங் மாடலுக்கு. அன்றைக்கி நம்ம ஷோரூம் போயிட்டு வந்து அவன் பார்த்துட்டு சொல்கிறான், மேடம் குழந்தை வச்சுட்டு ஆமாம் அவங்க 4 தான் போட்டாங்க, கரெக்டாக இருக்கும் எடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்ட்ல வாங்கலையா? ஒரிஜினல் ரேட்டா? இது ட்ரெண்டிங் மாடல்னால டிஸ்கவுண்ட் இல்லை. எதுக்கு அப்போ 5999 ஒன்லி. எதுக்கு அப்போ நியூ இயர் கிஃப்ட். பட் இந்த ரேட்டை பார்த்தா தான் கொஞ்சம் ரொம்ப பயமா ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஒரு கிராம் வாங்கியிருக்கலாம். வாங்கியிருக்கலாம். சரி ஓகே போலாம் வாங்க. என்னால் முடிஞ்சது இந்த இயருக்கான ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்.
வெளியே சாப்பிட வரலான்னு வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஃபுல் டிராஃபிக், எங்கே போனாலும் செம்ம டிராஃபிக். சார் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். டிராஃபிக், எந்த ரோட்டில் போனாலும் டிராஃபிக். ஏதோ பீக்கு ஆஃபீஸ் டைமிங்கில் வந்த மாதிரி இருக்குது. செம்ம டிராஃபிக், எங்கே திரும்பினாலும் ஒரே டிராஃபிக். செம்மையாக மாட்டிக்கிட்டோம். அண்ணா நகர் ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிடலான்னு வந்தோம். பட் எல்லா சைடுமே பிளாக், ஹெவி டிராஃபிக். எந்த சந்தில் திரும்பினாலும் ஹெவி டிராஃபிக். இப்போ வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. பின்னாடியும் டிராஃபிக், முன்னாடியும் டிராஃபிக். அங்கே திருப்புறானுங்க, மெயின் ரோட்டில் திரும்ப முடியல. என்ன இப்போ பண்ணுறது? வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? ஓவராலாக வீடியோ இதுதான். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.